கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பயங்கரவாத இயக்கம் ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் என காங்கிரஸ் கூறுவதாக பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பேச்சுப்பாறை பகுதியில் பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழி சாலை திட்டம் திமுக கொண்டு வந்ததாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தவறான தகவல்களை சொல்லி பொய் பிரச்சாரம் செய்கிறார். என்றைக்குமே கன்னியாகுமரி மாவட்டத்தை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய வகையில் ஒரு அமைச்சர் இருந்தால் என்ன செய்ய முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பயங்கரவாத இயக்கம் ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் என காங்கிரஸ் கூறுகிறது. இதற்கு மனோ தங்கராஜ், விஜய் வசந்த் ஆகியோர் பதில் சொல்லட்டும். கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு கட்சியை திருடன், கள்ளன் என தூற்றிக்கிட்ட இவர்கள் பயணம் செய்வார்களா எனவும் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க, மக்களை பிளவுபடுத்தி அரசியல் நடத்தி ஆதாயம் தேடிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் 40 வருஷமாக மக்களை ஒன்றுபடுத்தி மாவட்டத்தை செழிப்படைய செய்ய வேண்டும் என்று நினைப்பது நாம. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பல இடங்களில் பல விதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்த மாவட்டத்தில் மோதலை உருவாக்கி குளிர்காய நினைக்காதீர்கள். திமுக காரங்க அந்த முயற்சியில் இறங்குங்க. 20 லட்சம் மக்களும் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், வீழ்ந்தால் ஒன்றாக வீழ்வோம். இதுதான் நம்முடைய லட்சியம், கொள்கை. அதுக்காக தான் உழைச்சிட்ருக்கோம். அது நீ எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த மாவட்டம் ஒன்றாக வேண்டும். அருப்புக்கோட்டையில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக தேமுதிக மாநில துணை செயலாளர் LK சுதீஷ் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக தேமுதிக மாநில துணை செயலாளர் LK சுதீஷ் அருப்புக்கோட்டையில் புளியம்பட்டி, வெள்ளக்கோட்டை, நேருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் சமுதாய உறவை நிர்வாகிகள் மற்றும் முக்கியஸ்தர்களை நேரில் சந்தித்து முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மற்ற வேட்பாளர்கள் அனைவரும் ஆளே இல்லாத இடத்தில் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேமுதிக வேட்பாளர் செல்லும் இடமெல்லாம் வரவேற்பு அதிகமாக உள்ளது. இந்த தொகுதிக்கு நாங்கள் செய்யவில்லை என்றால் வேறு யாரும் செய்ய மாட்டார்கள். நாங்கள் பிழைக்க வரவில்லை, உழைக்க வந்திருக்கிறோம் என கூறி வாக்கு சேகரித்தார். அருப்புக்கோட்டை அருகே காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி பரப்புரை மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து திமுக கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பெரிய வாக்குறுதியை கொடுத்துவிட்டு செய்யாமல் இருப்பதை விட சிறிய வாக்குறுதியை அளித்து அதை முழுமையாக செய்து முடிப்பதுதான் திராவிட மாடல் அரசு. சரியான வாக்குறுதிகளை அளித்து வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி என்றார். மேலும் பேசிய அவர், அந்த மோடியினுடைய முகத்திரையை கிழித்து ஒரு நல்ல ஆட்சியை மலர வைக்க வேண்டும் என்பதற்காக நம் தமிழக முதல்வர் தளபதி MK ஸ்டாலின் அமைத்த கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. அந்த கூட்டணியினுடைய வேட்பாளர் என் அருமை சகோதரர் மாணிக்கம் தாக்கூர் கை சின்னத்துல. இது யாருடைய ஆட்சினா திராவிட மாடல் முதல்வர் எங்கள் தளபதி MK ஸ்டாலினுடைய ஆட்சி. இந்த ஆட்சியில பெண்கள் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உதாரணத்துக்கு மாசம் 1000 ரூபாய் பேங்க்ல அப்படியே நச்சுன்னு உரிமை தொகையாக தன் சகோதரிக்கு, தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய பிள்ளைக்கு அப்பாவாக, சகோதரனாக, தாத்தாவாக அவர் இருந்து கொடுத்த தொகைதான் அந்த உரிமை தொகை. இந்தியாவிலேயே முதல்ல கொடுத்த முதலமைச்சர் நம் தளபதி MK ஸ்டாலின் தான் அந்த மாசம் 1000 ரூபாய் கொடுத்தார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ராஜபாளையம் பகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பரப்புரை மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நெசவாளர் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிமனையை முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, டாக்டர் கிருஷ்ணசாமி இணைந்து திறந்து வைத்தனர்.
பின்னர் பெண்ணாகரம், வடக்கு மலையடிப்பட்டி, தெற்கு மலையடிப்பட்டி, திருவள்ளூர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வேட்பாளர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு கேட்டு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசுகையில், மக்களின் நலனுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கும் கூட்டணி அதிமுக கூட்டணி. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுபவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருப்பவர்களில் டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஒருவர். நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்து கிடக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இரட்டை இலை சின்னத்தில் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக் கொண்டார். அந்த அடிப்படையில்தான் அருமையான எடப்பாடி அவர்கள் ஒரு சமூகமான கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்து சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம் போன்றவர்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட தமிழகத்தில் ஒரு பாக பிரிவினைகள் ஏற்படாமல் இருக்க, ஒரு சோதனைகள் வராமல் இருக்க, பிரச்சனைகள் உருவாக்கின்ற கட்சிகளை தோற்கடிக்க நீங்கள் ஒட்டுமொத்தமாக உண்மையாக தமிழக மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி அதிமுக, உண்மையாக தமிழ் உரிமைகளுக்காக பாடுபடுகின்ற கட்சி அதிமுக, உண்மையாக தமிழ் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக கூட்டணி அதிமுக, தேமுதிக, கூட்டணி. திராவிட இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் போனார்கள் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரை மேற்கொண்டுள்ளார். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக முதலமைச்சர், அமைச்சர் உதயநிதி, கமல்ஹாசன் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் செய்த நிலையில் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள வானொலி திடலில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் செய்தார். அவருக்கு திமுக மாவட்ட கழக செயலாளர் ஜெகதீசன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், மதிமுக மாவட்ட செயலாளர் ஜெயசீலன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி மலர்ந்தவுடன் பெட்ரோல், டீசல் விலை குறையும், விலைவாசி, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், மேலும் மது கூடாது என்று 6000 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டவன் நான், பல்லாயிரக்கணக்கான இளைஞர் அணி கொண்டு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தவன் நான் என்று பெருமையோடு பேசினார். அதனைத் தொடர்ந்து இறுதியாக திமுக சார்பில் போட்டியிடும் அருண் நேருவிற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கூறினார். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்றவர்களுக்கு இப்பொழுது தேர்தல் முடிந்தவுடன், நம்முடைய ஆட்சி டெல்லியிலே மலர்ந்தவுடன் இந்த டீசல், பெட்ரோல் விலை குறைக்கப்படும், அதேபோல மண்ணெண்ணெய் விலை குறைக்கப்படும், எல்லா பொருள்களினுடைய விலையும் குறைக்கப்படும் என்பதற்கு காரணம், அப்படி சொல்லக்கூடிய ஸ்டாலினுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேதான் இந்திய நாட்டு தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பெங்களூரிலும், டெல்லியிலும், பம்பாயிலும் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு சென்றிருந்த நான் நேரடியாக கண்டேன். அந்த அளவுக்கு மரியாதை நம்முடைய முதலமைச்சருக்கு வடநாட்டு தலைவர்கள் தருகிறார்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.